பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மளோடு இடைபடுவாராக. 1 தெசலோனிக்கர்கள் எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம், அதாவது 19வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆவியை அவித்து போடாதிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தெசலோனிக்கருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 1வது நிருபத்தில் இப்படியா எழுதுகிறார், உங்களுடைய ஆவியை அவித்து போடாதிருங்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில், ஆவிக்குரிய காரியங்களில் நமக்குள்ள இருக்கிற இந்த ஆவிக்குரிய காரியங்களை நாம் அனல் மூட்டி எழுப்பி விடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவியோ என்னால் உற்சாகம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் அனல் மூட்டி எழுப்பப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆவியிலே அனலாய் இருப்பதற்கு ரொம்ப அவசியம் என்று வேதம் சொல்லுகிற 2 தீமோத்தேயுவிலே 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஏனென்று சொன்னால், நம்முடைய சோல், நம்முடைய ஸ்பிரிட்ல நம்ம சோர்ந்து போனோம் என்று சொன்னால், நம்முடைய என்டையர் அந்த அட்மாஸ்பியரே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே சோர்ந்து போயிடும். உங்களுக்குள்ள ஒரு சோர்வு, ஒரு அந்த அவிந்து போன அந்த ஆவிக்குரிய நிலை வறுமையானால் அது அப்படியே அது பரவும், அநேகரை அது பிடிக்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உற்சாகம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? உங்களுடைய வாழ்வு நிச்சயமாய் நீங்கள் இருக்கிற இடமே உற்சாகமாக இருக்கும். ஒருத்தவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் அது அப்படியே மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறுபாருங்க. சில நேரத்தில் யாராவது ஒருத்தர் எரிச்சலா இருப்பாங்க, அது அப்படியே அந்த எரிச்சல் அப்படியே இன்னொருத்தவங்களை காட்டுவாங்க, அப்படியே அந்த இடமே கொஞ்ச நேரத்தில் அந்த அட்மாஸ்பியரே இரிட்டேஷனா மாறிடும் பாருங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஆவி உற்சாகமா இருக்கணும், உங்க ஆவியை நீங்க அவிச்சுப்படாம இருக்கணும்னா 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த 3 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆவியிலே நீங்கள் அனலாய் இருப்பதற்கும் உற்சாகமாய் இருப்பதற்கும் மிக முக்கியமான காரியங்களாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, முதலாவது, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், எல்லாவற்றுக்கும் சந்தோஷப்படுங்கள், எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஆவி உற்சாகமாய் இருக்கணுத்துக்கும் சந்தோஷத்துக்கும் ஒரு டீப் ரிலேஷன்ஷிப் இருப்பாருங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆவியில நம்ம சந்தோஷம் எதை மையப்படுத்தி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்கள்ல நம்ம ஏன் ஆவியில் ரொம்ப டிஸப்பாயிண்டட் ஆகிறோம், ஸ்பிரிட்ல ஏன் டிஸப்பாயிண்டட் ஆகிறோம் அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அது நடக்கலை அப்படின்னு சோர்ந்து போய் ஆமாப்போ அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவே நம்முடைய சந்தோஷமாய் மாற வேண்டும். கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறித்து நம்ம எப்படி செய்யணும்? எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கணும். பைபிள் சொல்லுது, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினால் என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி? ஒரு மனுஷனுக்குள்ள உற்சாகமா இருக்கணும்னா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டும். அந்த ரட்சிப்பின் அனுபவம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார், அந்த ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன் அந்த விஷயத்தில் நீங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில ஆவியில அனலா இருப்பீங்க. உலகத்துல உலக காரியங்களை பார்த்து இது நடந்தா அது நடந்தா சந்தோஷம், இது நடந்தா சந்தோஷம், எல்லா பொருளும் எல்லா சூழ்நிலையும் மாறிக்கிட்டே இருக்கும். மாறாதவர் இயேசு. அவருக்குள்ள சந்தோஷமா இருக்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். ஒரு மனுஷன் எப்படி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும்? நீங்க கேட்கலாம், சிலருக்குலாம் ஏதாவது நடந்தாதான் சந்தோஷம், அவங்க ஜெபம் பண்ணது நடந்தாதான் சந்தோஷம். ஆனா ஒரு தேவ மனுஷன் கர்த்தருக்குள் நான் களி கூறுவேன்னு சொல்றாரு. எல்லாம் போனாலும் சரி, ஆபகுக்கு எழுதுறாரு, எல்லாம் போனாலும் என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். அப்ப எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள்ள, கிறிஸ்துக்குள்ள உங்க சந்தோஷம் இருக்கணும், கிறிஸ்து தான் உங்க சந்தோஷமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் உங்களுக்கு வரும்போது உங்க ஆவி அவிந்து போகாமல் நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். சரிங்களா? அதனால சார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினால் எனக்கு, ஏன்னா அந்த சந்தோஷத்துக்கும் உற்சாகமான ஆவிக்கும் ரொம்ப டீப் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆவி அவிஞ்சு போகாம இருக்கணும்னா ரட்சிப்புல சந்தோஷப்படுறவங்களா, ரட்சிப்புகளை கலிகூறுகளா இருக்க வேண்டும். ஆமா, சரிங்களா? 2வது விஷயம், நம்முடைய வாழ்க்கையில நீங்க ஆவியில எப்பொழுதும் அனலாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, நல்லா சந்தோஷமா தான் இருந்தேன், நல்லா சமாதானமா தான் இருந்தேன், திடீர்னு இந்த நினைப்பு வந்துச்சு பாருங்க, இந்த நினைவு வந்துச்சு பாருங்க, ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டேன்.
ஒரு மாதிரி எனக்கு ஆவியே அப்படியே என்ன ஆயிடுச்சு, இந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு உள்ள இருந்த அந்த உற்சாகமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நீங்க சொல்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த காரியம் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, பைபிள் சொல்லுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இது என்னங்க இது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணா அப்ப என்ன வேற வேலையே பார்க்க முடியாதா? வேற வேலையே பார்க்க முடியாதுல்ல. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா கேப் தரிசனம், நோ கேப் அப்படின்னா இல்லை, அப்படிலாம் எப்படி ஜெபம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். எப்ப எல்லாம் நம்ம மனுஷன் தானே, மாம்சத்துல தானே இருக்கிறோம், பூமியில தானே இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நம்ம இருந்தாலும் கூட நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம், பூமியில இருக்கிறோம். இந்த பூமியில நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய காரியங்கள் நம்மளை கேள்விப்படுவோம். அது நம்மளை துக்கப்படுத்தும், சில நேரத்தில் வேதனைப்படுத்தும், நமக்கு ரொம்ப சோர்வை உண்டு பண்ணும். அந்த சூழ்நிலையில நீங்க என்ன செய்யணுமா, ஒரு குட்டி ஜெபம், ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும். பாருங்க, இந்த ஜெபம் நம்ம நினைக்கிறோம் ஜெபம்னா போய் முழங்கால் போட்டு அதுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து முழங்கால் போட்டு கையை தூக்கி இல்லை கையை கூப்பி கண்ணை மூடி இப்படி பண்ணாதான் ஜெபம் இல்லை. நீங்க ஒரு விஷயம் உங்க இருதயத்தை பாதிக்குதுல்ல, கவலை வருதுல்ல, ஒரு பயம் வருதுல்ல, ஏதோ நினைச்சு மனசு சோர்ந்து போகுதுல்ல, அப்படியே அப்பட்டமா ஆண்டவர்ட்ட அதே நேரத்துல அதே இடத்துல அந்த செகண்ட் ஒரு குட்டி ஜெபம், ஒரு சின்ன ஜெபத்துல, இசப்பா எனக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யுங்களேன், எனக்கு என்னமோ சோர்ந்து போன மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு கவலையா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, என்ன ஒரு வாட் எவர் மேபி, ஆனால் என்னவா இருந்தாலும் உடனே ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆவியில ஒரு பெரிய சமாதானம் வரும், ஒரு பெரிய சமாதானம். சில நேரத்தில் நினைச்சா சோர்ந்து போயிடுற, நினைக்கிற போதெல்லாம் சோறு வருது இல்லை, அதெல்லாம் ஜபமா மாத்துங்க. அப்படி ஜபமா மாத்த என்ன தெரியுமா நடக்கும், உங்க ஆவியிலே அனல் உண்டாகிறதை காண்பீர்கள், உங்கள் ஆவியிலே எழுப்புதல் அடைகிறதை காண்பீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள் சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷம் கிறிஸ்துவின் மூலமாய் வந்த ரட்சிப்பினாலே நீங்கள் கலிவுறுகிறவர்களாய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு எதிராய் வரக்கூடிய அக்னியாஸ்திரங்கள், பொல்லாங்கன் எய்யக்கூடிய அக்னியாஸ்திரங்களை நீங்கள் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடத்தை பிடித்துக் கொண்டவளாய் நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஜெபம் விசுவாசத்தை பிரிக்க முடியாது. அதனால தான் சொல்றேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னா உடனே அப்பாட்டா சொல்லுது, ஒரு பிள்ளைய பயமுறுத்தினா உடனே அந்த பிள்ளை பயந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் ஓடி அப்பா எங்க அம்மா எங்கன்னு போய் அப்பா அம்மான்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கும். அது போல உங்களுடைய வாழ்க்கையில பயம் வரும்போது, சோர்வுகள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது, போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது உடனே அப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. இன்னைக்கும் கூட நம்ம செல்லத்தில் பெரிய ஆட்களாக இருந்தாலும் கீழே விழுந்துட்டோம், அப்பாங்கிறோம் அம்மாங்கிறோம், ஒரு வழி வந்தா. ஆனா நான் சொல்லுகிறேன், நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய சோர்வுகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்கள் தேவைகளை இயேசுவை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆவியை நீங்க அவிச்சு போடாம உங்க ஆவி உற்சாகம் உள்ளதா இருப்பதற்கு தேவ பிள்ளைகள் இந்த இரண்டாவது காரியத்தை செய்யறது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். முதல்ல சொன்னேன், நீங்க சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷம். ஒரு மனுஷன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா எப்பவும் அவன் வாழ்க்கையில மாறாம ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கணும். அது ரொம்ப புதுசாவும் விளையாட பெற்றுதான் இருந்துட்டே இருக்கணும். அப்படி ஒரு விஷயம் உலகத்துல எதுவுமே கிடையாது, ஒன்னே ஒன்று தான் இருக்கு, இயேசுவின் மூலமாய் வந்து ரட்சிப்பு தான். அதுல சந்தோஷப்பட்டீங்கன்னா நீங்க எப்போதும் சந்தோஷமா இருக்க முடியும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இரண்டாவது காரியம் சொன்னேன், இடைவிடாமல் என்ன ஒரு சோர்வு வரக்கூடிய விஷயம் வந்தாலும், கவலை வந்தாலும், பயம் வந்தாலும் உடனே அப்பாட்ட சொல்றோம், உடனே ஆண்டவர்கிட்ட சொல்றது. அதுதான் ஜெபம். அது உங்க இருதயம் தேவனோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி நீங்க ஜெபம் பண்ண உங்களுக்கு இனம் புரியாத தேவ சமாதானம், உலகத்தால் என்ன சொல், உங்க புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யக்கூடியதாய் மாறும். மூன்றாவதாக, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன, நம்ம புலம்பிட்டே இருக்கக்கூடாது. பாருங்க, உங்க ஆவியில அனலா இருக்கணும், உங்க ஆவியை அவிச்சுப்படாம இருக்கணும்னா இந்த மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியம். பாருங்க, என்ன செய்யணும் தெரியுமா, எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை துதிக்கிற நபராக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்க ஆண்டவரை துதிக்கும் போது எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை இதை கொடுத்தீங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம், இதை செஞ்சீங்களா, அதுக்காக ஸ்தோத்திரம், இப்படி ஆண்டவரை துதிச்சிட்டே இருங்க. உங்க ஆவியில ஒரு அனாயிட்டிங்கா இருக்கும். எப்பயோ நடந்த விஷயம் பைபிள்ல நீங்க படிக்கிறீங்க, அதை படிக்கும் போது அதை கை வச்சு ஆண்டவரை இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறீங்களா, இப்படியெல்லாம் நடத்துனீங்களே, மக்கள் ஸ்தோத்திரம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க பார்க்குற எல்லா சூழ்நிலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு ஜெபத்தையே கேட்கல ஆண்டவரை, பரவாயில்ல, அந்த ஜெபத்தை கேட்காதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபம்லாம் கேட்டுறதா என்னத்துக்கு ஆகுறது? சில நேரத்தில் நம்ம ஜெபத்தை கேட்காதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம். ஏன் அப்படின்னா நம்முடைய அறிவு குறை உள்ளது பாருங்க. ஆனால் தேவன் நமக்காக நல்ல காரியங்களை, நேர்த்தியான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார்.
நீங்கள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த உங்களுக்குள்ள ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருப்பீர்கள். எப்பொழுதும் நன்றி உணர்வுள்ளாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் ஏற்கனவே செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. உங்க ஆவியிலே அனலாக இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் ஆவியை அவித்து போடாது இருப்பீர்கள். உங்கள் ஆவியை நீங்கள் அவித்து போடாமல் இருக்கணும்னு சொன்னா முதல்ல நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கிறவளா இருக்கணும். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. The 3 things உங்க வாழ்க்கையில உங்க ஸ்பிரிட்டை அனாயிட்டிங்கா ஒரு அனல் உள்ள ஜீவியமாக இருப்பதற்கு உதவியா இருக்கும். நிச்சயமாய் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.